ஏமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாளை பலன்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஸ்ரீரங்கம் ரவி. நாளை ஜூன் மாதம் 5ஆம் தேதி திருதியை திதியாக வருகிறது. வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ராசி தனுசு ராசி. நாளைய கிரக நிலவரங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபத்தில் சூரியன், புதன், செவ்வாய். கடகத்தில் சுக்கிரன் மற்றும் குரு. கன்னியில் ராகு. விருச்சிகத்தில் சனி. தனுசில் சந்திரன். மீனத்தில் கேது. 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். தொழிலில் சுணக்கம் இருக்குது, தொழிலில் பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க அது பிரச்சனைகள் நீங்கும். அந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமணம் தடைப்பட்டு இருப்பவர்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் ஏற்படும். நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுபங்கள் தரக்கூடிய நல்ல தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்லையும் கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நாம் ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு முயல் தோற்று ஆமை ஜெயித்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். கவனமாக செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். பல திசைகளிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சற்று கவனமாக செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக இந்த மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்கள் இவங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான அற்புதமான தினமாகத்தான் அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் பெருகும். ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு மன அமைதி இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். பாராட்டத்தக்க வகையில் அற்புதமாக செயல்படுவீங்க. மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதை கிளப்பி விட்டவங்களே நீங்கள் தான் இருப்பீங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு கோபமாக நம்ம பேசி அதனால் சில பிரச்சனைகள் கிளம்பிவிடும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தனவரவு உண்டு. பேச்சுகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது நாணலை போல வளைந்து கொடுக்க வேண்டுமாங்க. அது மாதிரி பெரிய காற்று அடிக்கும் போது நாணல் வளையும், அவ்வளோதான், உடையாது. அந்த காற்று நின்னோன்னா திரும்ப பழையபடி இருக்கும். அது போன்ற ஒரு தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றும் வரையும் கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் போட்டியும் எதிர்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் அப்படி அதிகமாக போட்டியும் எதிர்ப்பும் இருக்கும் இடத்தில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது தான் உங்களுக்கு புகழ் ஏற்படும். ரன்னிங் ரேஸில் எத்தனை பேர் ஓடினாங்க, நான் ஒருத்தந்தான் ஓடினேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்னு சொன்ன மாதிரி இருந்தால் அதில் என்ன பெரிய பெருமை. ஆனால்
அதே ஒரு போட்டி, இப்போ நிஜமாகவே ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றால் பெருமை இல்லையா, அது போன்றது. அப்போ உழைப்பு வேண்டும், தீர்மானம் வேண்டும். அது இரண்டும் இருக்கும் பொழுது உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிட்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினமாக அமைகிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான காலகட்டம், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு விஷயங்களில் கோட்டை விட்டுருவீங்க, கவனமாக செயல்படுங்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள சில மனக்லேசங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் தெளிந்து மறையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. ஒரு அன்போடு நீங்கள் செயல்பாடுகளை, அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டுமாங்க, அது போல ஒரு செயல்பாடில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய புகழ் வந்து சேரக்கூடிய ஒரு அனுகூலமான தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா, மக நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும், தனவரவும் உண்டு. பூர நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக செயல்படுங்கள். மற்றவர்களுடைய தேவை என்பது என்னவென்பதையும் ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடி நீங்கள் நடக்கிறது நல்லது. உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். நல்ல வாய்ப்புகள் பெருகி வெற்றி தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய கடுமையான உழைப்பு மற்றும் செயல்பாடு இது உங்களுக்கு தக்க பலனை தரும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காலுக்கு மன தெளிவோடு சிறப்பாக செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படும், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதிய அனுபவங்கள் ஏற்படும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் திறம்பட செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றன. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி உண்டு. ஆனால் அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். நல்ல மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் அனுகூலமான சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், விசாக நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தனி முத்திரை பதிப்பீர்கள். சிறப்பான செயல்பாடு, வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். நண்பர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். எந்த காரியத்தில் நீங்கள் தொடர்பு ஏற்பட்டாலும் அதில் நல்ல லாபத்தை அடைய முடியும். மொத்தத்தில் ரொம்பவும் முன்னேற்றமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
அற்புதமான தினம்தான். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் உற்ற நண்பர்களை ஆலோசித்து பின் அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. சில நேரங்களில் சொல்லுவாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு சில அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகளில் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடலாம். கவனம் தேவை. இதில் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேர்ந்துவிடும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வம்புகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரயாணங்கள், தவிர்க்க முடியாத சில செலவுகள், இன்னும் சில குறிப்பாக சொல்லப்போனால் விரயங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை காண்பிக்கக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், வெற்றிகரமான தினமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவு அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே உங்களுக்கு தெரிகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய தினம். பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்த்து அதை சரியானபடி பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இருந்தாலும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையும்.